Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya Cool Drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. Mukk Mela Raja. Hey. Hey. Goinda. Hey. கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. அதே மாதிரி ஹோலி சனா சாப்பிடுங்க. பாடி டு ஃபுல் வெல்னஸ். யா சீகா, தி IPL இஸ் ஹியர் சீகா. நம்ம எல்லாரும் வெயிட்டிங். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்னையா ஒரு வாரமா ஷோ பண்ணல அப்படின்னு. சரி, வேர்ல்ட் கப் இப்பதான் முடிஞ்சது, ஒரு பிரேக் எடுக்கலாம். நாங்களும் கொஞ்சம் பிஸியா இருந்தோம். பட் IPL இஸ் வெரி வெல் கோயிங் டு ஸ்டார்ட் இன் 10 days எக்ஸாக்ட்லி சீகா. ஸோ நம்ம எல்லா டீம்ஸ் பத்தியும் பேசலாம். நம்ம எல்லா டீம்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் அனாலிசிஸ், டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் today with the defending champions RCB oda ஆரம்பிக்கலாம் சீகா. And this series la we are going to start with the defending champions RCB. Let's see their squad சீகா. என்ன பண்ணாங்க auctionல, what did they go with? Already ஒரு set team இருந்தது சீகா. They didn't have much to do in the auction. They just filled out the other roles that they had to. நிறைய players retain பண்ணிருந்தாங்க. One important factor சீகா is first and foremost, Josh Hazelwood is not available for the first 2 weeks. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கேச்சு அவர் ஃபுல்லா ஃபிட்டா வருவாருன்னு தெரியல. because he's been carrying an injury for a long time coming into the IPL. I don't know how many days it will take, but at least ஒரு first 2 weeks க்கு இல்ல Hazelwood. The other thing is Yash Dayal has been cleared to play for them. So last year அவர் சூப்பரா போட்டாரு. That is one big plus for them. But overall Chika, pretty much the same squad. அனி போன வருஷம் ஸ்குவாட் நீயே பார்த்தா ஜேக்கப் பெத்தல் கடைசியில் வந்து ஆடினா ரொம்ப நல்லா ஆடினா. அவங்களுக்கு ஆர்சிபி நல்லா பண்ணா. இப்போ சி வேர்ல்ட் கப் ஃபார்ம்ல நல்லா இருந்திருக்காங்க ஜேக்கப் பெத்தல் ஃப்ரம் பெத்தல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஜாஸ் ஹேஸ்வுட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன வேணா சொல்லுங்க, ஒரு பிக் ப்ளோ. அவன் 2 weeks இல்லைனா சரி, அவன் 3 weeks இல்லைனா சரி, அவன் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கானு தெரியாது, அது தெரியாது. ஒரு 2 weeks இல்லைன்னா கூட அதுலயே ஒரு 3-4 மேட்ச் போயிடும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 days போயிடும். மீன் நான் ஃபுல்லு பார்த்ததுல எனக்கு ஒரு போயிடும். அவன் பாரு, அவன் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு மெயின் கன் போல கன் தான். அவனுக்கு ஜாஷ் ஹேஸ்வுட்னா அவனுக்கு ஜோஷே போயிடும். லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர். இட் பி a huge miss for them. I mean, more than anything else, அவனும் அந்த புவனேஷ் குமார் 2 பேர் ஓப்பனிங்ல படிச்ச ஜிகின்னு பூமி ஜிங்கு ஜாக் போட்டு டிங்கி விக்கெட் எடுக்கிறான். இவன் வந்து போடுவான், டெஸ்ட் மேட்ச் போட்டு எடுப்பான். So that is going to be a huge miss. So bowling பார்த்தா டோட்டலா வீக்னாரு. ஏன்னா நீ அவன் பார்த்தா டீ போடுப்பா. ஜாஷ் ஹேஸ்வுட்னா என்ன மாதிரி அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு? நுவான் துஷாரா அவனா போட ஏன்னா ஒப்பன்ல அவ்வளவு ஜாஷ் ஹேஸ்வுட் லெவலுக்கு வர முடியாது உனக்கு. என்ன வேணா சொல்லு. ஜேக்கப் டஃபி தான் ரீப்ளேஸ்மெண்ட். Money, let's talk about Jacob Duffy if you want to ask me. Jacob Duffy, we all saw. He's not a bad bowler, but not a Indiaல சாமாட்டி வாங்கினான் சீகா. இந்தியால அதான் சொல்றேன். நீ வேர்ல்ட் கப்ல பார்த்தா பூச்சி பொழந்துட்டாங்க அவனை போட்டு நம்பர் 1. அண்ட் அதே மாதிரி இந்தியால பார்த்து 12 matches 10 wickets. பட் எக்கானமி ரேட் பாருங்க, அங்க சும்மா 10.55. அங்கதான் இம்பார்ட்டன்ட். 10.55 எக்கானமி ரேட் போட்டு கிழிக்கிறாங்க அங்க போட்டு. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்க. சோ என்னன்னா எனக்கு என்ன புரியலன்னா, ஜேக்கப் டஃபி ஆடினா will it be great in Indian conditions? அதுதான் உனக்கு புரியணும் உனக்கு. That is what is most important. Let's start from the top lane, the bottom varakum. Virat Kohli and Phil Salt, rendu openers. Virat Kohli ever consistent IPL varche. 1 and 2. But number 2 la Phil Salt oda form hasn't been that great. So he'll definitely start for RCB. Ana Phil Salt he's not had the best of years actually. England-க்கும் சரி ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா after last year's IPL அவரோட ஃபார்ம் டெஃபினட்டா டிப் ஆயிருக்கு. So Phil Salt வந்து in case ஒழுங்கா ஆரம்பிக்கலனா they always have that option of bringing in Jacob Bethel to open also. ஒரு left right combination at the top வச்சுக்கலாம். ஏன்னா as is where is Jacob Bethel doesn't find a place in the current 11. எப்படி சொல்றே? No, I won't agree with you. Ani, என்னோட 11 சொல்றேன் இத வச்சு. Let's put it this way. Yeah, அப்புறம் you counter it or you give your comments on it. நான் கேப்டனா இருந்தா, let me put it, if I was the captain,
Virat Kohli, Phil Salt, not sure of Salt is not ஆரம்பிப்பேன். Maybe out of form, he's not been a great of form. Salt has done very well for them last year. Yeah, he starts for sure. So Salt and Virat Kohli. Number 3, Rajat Patida. Number 4, Jacob Better. Number 4. Number 5 தான் போன வருஷம் தேவதத் படிக்கல் கொஞ்சம் ஆனா இப்ப நம்பர் 5ல தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? whether they are going to play with Venkatesh Prasad / தேவதத் படிக்கல் ஒருத்தங்க யாரும் ஆடுவாங்களா இல்லனா வெங்கடேஷ் பிரசாத் வெங்கடேஷ் ஐயர் சாரி வெங்கடேஷ் ஐயர்ப்பா சாரிப்பா மன்னிச்சுக்கோப்பா ஏதோ உளறிட்டப்பா வெங்கடேஷ் ஐயர் பிரசிடென்ட்டா இருக்காங்க அது ரைட் தான் ஒத்துக்கிறேன் சாரி ஸ்லிப் ஆஃப் தி டங் நம்பர் 5 வந்து டிம் டேவிட் அடிப்பாங்க முக்காசி போன வருஷம் டிம் டேவிட் என்ன சிச்சிந்தீங்க டிம் டேவிட் வெங்கி சாரே யோசிப்பாரு சீக்கா என்ன நம்பர் 5ல அனுப்புறியா அப்படின்னு வெங்கி நம்பர் 5 வந்தா ஆர்சிபி அங்கே பட்டலாம் பேக்கப் அங்கதான் அதுக்கப்புறம் சோ நம்பர் 5ல டிம் டேவிட் வந்தாதான் வருவான் சோ இவனுக்கு 2 பேர் வெங்கடேஷ் ஐயர் 11ல கிடைக்குமா சான்ஸ் எனக்கு டவுட்ஃபுல் தான் வாட் கால் தேவதத் படிக்கல் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்கான் சோ வெங்கடேஷ் ஐயர் 5ல ஆடணும்னா டிம் டேவிட் 6 போகணும் ரொமாரியோ ஷெப்பர்ட் 7 அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா 8 அதுக்கப்புறம் சுயேஷ் சர்மா ரொம்ப நாளா போட்டுருக்காங்க 9 அப்புறம் 10 11 2 மீடியம் பேசஸ் தான் வருவாங்க சோ அங்க மாட்டிப்பாங்க அதனால சோ அந்த 5 ஸ்லாட் வில் கோ டு டிம் டேவிட் ஒன்லி சீக்கா சி நீங்க இப்ப என்ன இப்போ உங்க ஸ்குவாட் படி உங்களோட 12 இருக்கு இது உங்களுக்கு அந்த 12th வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடணும் சோ நீங்க சொல்றது படி நீங்க பாத்தீங்கன்னா they are going to play 4 foreign batters with just one all-rounder ரொமாரியோ ஷெப்பர்ட் நீங்க வந்து அவர் ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணி நீங்க ஆட வைக்கிறீங்க why would they want to play 4 foreign batters Chika? But என்ன பண்ணுவ ஜார்ஜ் ஹேசல்வுட் உனக்கு ரீப்ளேஸ்மென்ட் இல்லையடா நீ ஜேக்கப் டஃபி ஆடுவா நீ ஜேக்கப் டஃபி எடுத்துக்க பின்ன என்னத்துக்கு எடுத்து வச்சிருக்க உன் bowlerக்கு இன்ஜூரி ஆனனா அவனை தான் ஆட வைக்கணும் நீங்க இது புரியல நீ எப்படா ஓன் 11 என்ன இருக்கு உனக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு தேவ்தத் படிக்கல் வாக்ஸ் இன் at 3 Chika ஏனா தேவ்தத் படிக்கல் has had a phenomenal year and நம்ம பாத்துட்டோம் யாரெல்லாம் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் இந்த சையத் முஷ்டாக் அலில இருந்து இந்த ODI ல எல்லாம் நல்லா பண்றாங்களோ they always end up having a very good season so for me Devdutt Padikkal walks in at 3 of course I'd love to have Jacob Bethel in the team ஆனா நீங்க ஜேக்கப் பெத்தல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா they are going to have a problem நீங்க சொல்ற மாதிரி 11ல வந்து 4 foreign batters வச்சுட்டு போலாம் பட் உங்களோட போலிங்ல வந்து நிஜமாவே அடி வாங்கும் சீக்கா ஏன்னா ராசிக்தார் சலாம் தான் ஆடணும் அண்ட் ராசிக்தார் சலாம் இன் சின்னசுவாமி பொல்லாம் வாங்குவான் நம்ம லாஸ்ட் இயரும் பார்த்தோம் இந்த வருஷமும் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் அவன் ஆட மாட்டான் 11ல நான் தான் சொல்றேன் நீ போலர்ஸ் பார்த்தா ஓகே லெட்ஸ் புட் இட் புவனேஷ் குமார் யஷ் தயால் ஷுவர் சுயேஷ் சர்மா ஷுவர் குருணால் பாண்டியா ஷுவர் 4 ஷுவர் and also remember this Chika அவங்களோட bowlingல when you are going Yash Dayal hasn't played cricket from last year அவரோட கோர்ட் கேஸ்னால he is not played professional cricket in almost close to 8 months so அவரு ரஸ்டியா இருப்பாரு they really need to depend on Jacob Duffy so they have to adnala they have to bring in Jacob Duffy ன்ற ஏனா their bowling is very weak without Hazelwood no not captain தான் போடு Yash Dayal அவன் ஆடாம இருந்திருப்பான் he might have been player Chika Yash Dayal is there Chika ஆனா உங்களுக்கு ஹேசல்வுட் கிடையாது ஹேசல்வுட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நீங்க பாக்குறீங்க இந்தியன் பவுலருக்கு போனீங்கன்னா ராசிக்தார் சலாம் ஆடணும் அவர் ஆடுறது him Chika the fast bowling attack of Yash Dayal Rasikdar Salam and Bhuvi doesn't really fear many teams Chika Romario Shepherd Duffy மட்டும் fear பண்ணுவாங்க Duffy மட்டும் fear பண்ணுவாங்களா Duffy is a way better bowler than Rasikdar Salam and Yash Dayal நம்ம போற விக்கெட் போட்டு பொளப்பாங்க Duffy போட்டு Duffy மாதிரி அடிப்பாங்க போட்டு பாரு சரி ஓகே அதெல்லாம் ஓகே அது ஐ டோன்ட் திங்க் அவ்ளோ பேட்லாம் கிடையாது Chika ஓகே இன் இந்தியா he got hit but he's way better than what they already அவங்களோட ரிசர்வ்க்கு நீங்க போனீங்கன்னா he is the option Chika அவங்களுக்கு see in 2025 he had a very good year actually ஆனா இந்தியால ஆடும்போது தான் அவர் அடி வாங்கினார் ப்ரொடியூசர் ஆக்சுவலி அது இந்தியால 2025 நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க நல்லா இருக்கு பட் இந்தியால ஆடும்போது அந்த நம்பர்ஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசர் நீங்க லாஸ்ட் டைம் போட்டீங்க அது திருப்பி போட்டீங்கன்னா in 12 matches he struggled in India's economy rate was 10.55 but even with that நான் வந்து ஜேக்கப் டஃபி தான் ஆரம்பிப்பேன் ahead of playing 4 foreign batters Chika I'm not in the idea of அட்லீஸ்ட் என்னோட திங்கிங் எப்படின்னா நான் வந்து 4 ஃபாரின் பேட்டர்ஸ் ஆட மாட்டேன்
எனக்கு தேவ்தத் படிக்கல் சரியான ஃபார்ம் இல்லாட்டி நீங்களே சொல்லுங்க சீகா. யூ பிக் தேவ்தத் படிக்கல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். சோ வெங்கடேஷ் ஐயர் வேற பின்ன நீங்க எடுத்து வச்சிருக்க. நீங்க இவங்க 2 பேர்ல தான் யாராவது ஆடணும். இவங்க 2 பேரும் விட்டு நீ ஜேக்கப் பெத்தல் ஆடிட்டனா தென் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஜேக்கப் பெத்தல் அடிச்ச செஞ்சுரிக்கு அப்புறம் மீனிங்கே இல்லாம போயிடுது. நீ வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட செஞ்சுரி, நீ ஒரு ஆல்மோஸ்ட் மேட்ச் வினிங் செஞ்சுரி அவன் மறக்காத நீனு. பின்ன 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 பி பிரேவ். பின்ன நீங்க ஜேக்கப் பெத்தல் ஆடுறீங்கன்னா பின்ன they have to be brave and either drop Tim David or Romario Shepherd. I still feel their Jacob Duffy ஆடுறது அவங்களுக்கு பெட்டர்ன்னு. Only reason, yes, Dayal hasn't played cricket in a long time. He might be rusty. He'll surely start. He might be rusty. No, Ani, you're right. Let's not come to the bowlers now. I'm talking about if you are but இந்த foreign spot வந்து will determine la chika. இந்த ஒரு foreign slot will determine whether you are playing an Indian bowler or a Indian batter la. Okay, then answering a question, I'll go for Bittel for David, Tim David, surely. I'll go for Jacob Bittel for Tim David. Because you stick with your guns. You're saying you want to play you still have Jitesh Sharma. You still have Jitesh Sharma. நீ அவனை விட்டு நீ அவன் இருக்கான் 11ல. So அவன் இந்த மாதிரி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, between Salt, Bethel, Tim David, 3 பேர் அப்படின்னா 2 பேர் தான் ஆடுவாங்க நீ அப்படின்னா. I think only two can play Chika. Salt, Bethel and Tim David. இவங்க 3 பேர்ல because Romario Shepherd is their only fast bowling all rounder. So அவன் ஆடியே ஆவான். கரெக்ட், அதான் சொல்ல வரேன். நீ அவன் ஆடியே ஆகணும். So I don't know. Then I'll sacrifice Tim David. If you say foreign fast bowler, I want to play Jacob Duffy. Okay, suppose I give it to you. So Jacob Duffy, Bhunesh Kumar and called yesterday 3 fast bowlers. Suresh Sharma, Krunal Pandya. One backup bowler versus Romario Shepherd. 6 bowlers on the time. Okay. Then I'll sacrifice Tim David. Instead of Tim David, I'll play Jacob Patel. Let me be very honest here. I'll go for Jacob Patel for Tim David. Then the batting order changes. Yeah, but why would you want to change? But என்னோட கேள்வி என்னன்னா, why would you want to change? Change number 5 instead of Tim David, Jacob Patel, Tim David ஆட மாட்டான்ற. இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா இல்ல சீகா, இட்ஸ் a championship winning side. சரியா? So continuity is always one of the reasons. இல்லடா உனக்கு இப்படி அனி ஒரு சைடு ஒரு மெயின் bowler இல்ல. Okay Chika, last year கூட Josh Hazelwood didn't play 5 games for them Chika. Last year கூட he didn't play 5 games for them, Josh Hazelwood. I don't think நீ பெத்தல் நான் அவங்களோட பேட்டிங்கை நான் மாத்தவே மாட்டேன் சீக்கா. அவங்களோட டாப் 8 நான் மாத்த மாட்டேன் இப்போதைக்கு. இட் வாஸ் சோ சக்சஸ்ஃபுல் லாஸ்ட் இயர். நான் என்னத்துக்கு மாத்தணும் அது? பெத்தல் ஆடினாடா அவங்கள. அப்போ he played a few matches, won some match, he did well for them. அது ஏனா நடுவுல 2 மேட்ச் டிம் டேவிட்க்கு இன்ஜூரி, அதனால பெத்தல் ஆடினாரு. தேவ்தத் படிக்கல் got injured. I'll continue playing Bethel Ani. 100% I'll play Bethel ahead of Tim David. Yes, you can say a championship winning team. அது சொல்லலாம். பட் அந்த சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம்ல ஆல்ரெடி ஒன் ஜாஷ் ஹேசல்வுட் இல்ல. சோ அதனால இட் cannot be a championship winning 11 ஃபைனல்ல ஆட இருக்க முடியாது. சோ ஜாஷ் ஹேசல்வுட் என்ன வேணா சொல்ல, எங்க இருக்கு அங்க இல்லன்னு. So I'll sacrifice Tim David. I'm not dropping him. Because the rule of only 4 foreign players, I give it to you. I say Tim David, Jacob Duffy ஆடட்டும் எனக்கு பரவாயில்லைன்னு சொன்னா I'll drop it Tim David and play Jacob Bethel. ரொம்ப ரீசன்சி பயாஸ் பாக்குறீங்க சீகா. அந்த ஜேக்கப் பெத்தலோட இந்த ஒரு இந்தியா நாக்க பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க. அனி நான் வந்து I'm not a great fan. டேவிடோட ஃபயர் பவர் சீகா, one of the reasons RCB last year was unstoppable towards the back end of the tournament. நீங்க பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, Tim David and Romario Shepherd. The three of them literally ஒரு that is probably one of the yes, Virat Kohli at the top is amazing, Phil Salt at the top is amazing, but they had the best finishing last year. அதுதான் RCB ஓட greatest strength இருந்தது last year. Why would you want to change that? I agree with you. நான் வந்து பெத்தல வந்து அவ்வளவு பெரிய நான் வந்து வெத்தல பார்க்கணும் தான் சொல்லியிருந்தேன். அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் நான் சொல்றேன் மேபி கரண்ட் சினாரியோல எடுக்கலாமே அப்படின்னு. Then இல்லனா சொல்றான் Tim David / Jacob Bethel தான் லெவல்ல. Okay, I'll give it to you. Now I accept with you. Why should I finish off that finishing நல்லா பண்ணிருக்கான். நீ when you see the numbers of Tim David of last year, it's been fantastic. Now producer போட்ட மாதிரி கரெக்ட்டா பாஞ்ச்டான். நீ அந்த Tim David பார்த்தா Romario Shepherd பார்த்தனா பயங்கரமா finish பண்ணாங்க. இவன் என்ன 185 ஸ்ட்ரைக் ரேட்.
அவன் பாரு அவன் வந்து as a team நீங்க யோசிச்சு பாருங்களேன். as a team நீங்க ஆப்போனண்டா இருக்கீங்க. நீங்க ஆப்போனன்ட் டீம் கேப்டனா இருக்கீங்க. நீங்க ஆப்போனன்ட் டீம் கேப்டனா இருக்கும்போது லாஸ்ட் 8 overs 100 நீங்க டிஃபெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆனா நீங்க அப்படி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் யாரா இதுக்கப்புறம் ஓகே நீங்க இப்பதான் ஒரு ரஜத் பட்டிதார் விக்கெட் எடுத்தீங்க, இல்லாட்டி ஒரு விராட் கோலி விக்கெட் எடுத்தீங்கன்னா யூல் திங்க் என்னடா இது, தே ஹேவ் ஜிதேஷ் சர்மா, தே ஹேவ் டிம் டேவிட், தே ஹேவ் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஒத்தனுக்கு மாட்டிடுச்சுன்னா கூட மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜிதேஷ் சர்மா he showed it. அந்த நாக் அவுட் கேம்ல என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடினா அந்த பையன், சிங்கிள் ஹேண்டடா தூக்கிட்டு போய் வின் பண்ணி கொடுத்துட்டான். ரொமாரியோ ஷெப்பர்ட் அகைன் சிஎஸ்கே நம்ம பார்த்தோம். சோ so then if I've understood your 11, நான் அப்படியே ஓட சொல்றேன். விராட் கோலி, ஃபில் சால்ட், 3 வந்து ரஜத் பட்டிதார், 4 வந்து 3 தேவ்தத் படிக்கல், 4 ரஜத் பட்டிதார். 3 தேவ்தத் படிக்கல், 4 ரஜத் பட்டிதார், 5 வந்து டிம் டேவிட், 6 வந்து உனக்கு ஜிதேஷ் சர்மா, 7 வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட், 8 குருணால் பாண்டியா, 9 வந்து சுயேஷ் சர்மா, 10ல வந்து புவனேஷ் குமார் அண்ட் டஃபீன் ரனீன். ஆமா. What happens yesterday? Then Yashal come as impact player. Then maybe Yashal come as impact player. Yeah. So 12. 12 now in IPL we have taken as 12. So yesterday. Okay. So basically only changes Hazelwood well Jacob Defender. Finals almost. Yeah. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, டோன்ட் சேஞ்ச் டூ மச். எதுக்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் கிடைச்சாச்சு, அந்த வின்னிங் காம்பினேஷன் நல்லா பண்ணிருக்கு அந்த டீம்ல. So ஒரே ரீப்ளேஸ்மெண்ட் தான். You just take out that last player and you're fitting in Jacob Duffy and you're hoping that he'll come good. I'll start with this. இதுக்கப்புறம் ஃபார்ம் நீ இப்போ ஃபில் சால்ட் அடிக்கல, ஒரு 4-5 மேட்சா அடிக்கல, இல்லாட்டி டிம் டேவிட் ஸ்ட்ரகிள் பண்றாருன்னா you have a ready-made replacement in Jacob Bethel to always walk in. அங்க ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே மாதிரி தான் தேவ்தத் படிக்கலும் நான் பாக்குறேன். தேவ்தத் படிக்கல் அடிக்கலையா ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 கேம்ஸ், உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் இருக்கான் அவன் அப்படியே வாக் இன் பண்றதுக்கு அந்த பொசிஷன்ல. So they have filled out their batting brilliantly. பட் இந்த வருஷம் எனக்கு அவங்களோட வீக்னஸ் எங்க தெரியுதுன்னா, வித்வுட் ஹேசல்வுட், நோ மேட்டர் ஹவு யூ லுக் அட் இட், ஆர்சிபி ஹேவ் ஹேட் ஹிஸ்டாரிக் பேட்டிங் லைனப்ஸ் which were so powerful, but their bowling தான் எல்லா வருஷமும் ஒரு லெட் டவுனா இருந்தது. லாஸ்ட் இயர் they had identified that how many games Hazelwood misses, that will depend on where RCB finish in the table ன்னு எனக்கு தோணுது சிக்கா. Okay, for a change I agree with you completely with your batting lineup. Okay, now that we have had arguments and you have clarified to me, fine. You said fine. As now chairman selection நான் ஒத்துக்கிறப்பா, என் கோ செலக்டர் அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொல்லிட்டாருப்பா, நான் ஒத்துக்கிறப்பா, அவர் 11 எடுக்கிறேன். பட் ஜாஷ் ஹேசல்வுட் இல்லைன்னு நிஜமா ஜோஷ் புஷ் போடும். ஒரு 25% bowling up ஜோஷ் போடும். நீ என்ன வேணா சொல்ல, he might have missed 4 matches 5 matches. More, I'll even say 35 to 40% on the bowling. அதான் because Bhuvi is about 70% of the bowling. அதுதான் மெயின் அவங்க ஆரம்பிச்சு விடு. அதான் சொல்றேன். Bhuvi was brilliant last year. Yesterday Suresh Sharma was outstanding last year. Not final, you have given to a young boy Suresh Sharma. He bowled so brilliantly leg spinner. So George Krunal Pandya was a game changer. Man of the final. So, Krunal Pandya has always been doing well in IPL. Now, Krunal has been doing well for ages in IPL. But Suresh Sharma last year was a revelation. தில்லுக்கு துடுன்னு bowling போடான் அந்த பையன். பட் சிக்கா எல்லாரும் அதுதான் சிக்கா, நீங்க இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சூப்பரா இருக்கும். பட் யூ அண்ட் மீ நோ, ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர், டே அவன் இருக்கான்டா, இப்போ ஒரு பும்ரா இருக்கானா, டே அவன் பும்ரா இருக்கான்டா, இட் வில் ஆல்வேஸ் that is the guy you are always looking out for. They are the game changers. Hazelwood is a out and out game changer. அதுதான் ஒரு big blow உங்களுக்கு. 100% I agree with you completely. I mean, Josh Hazelwood is a big game changer. Match winner kuda money. There are two things. நீ சொல்ற மாதிரி game changers are match winners. நீ சொல்ற மாதிரி பூம்ரா இல்லனா, அந்த பூம்ரா ஐயோ பூம்ரா 2 ஓவர் இருக்கு அப்படின்னு பயந்துனே ஆடுவாங்க ஆளு. லெட்ஸ் பிளே ஹிம் ஆஃப் ஆடுவாங்க. அதே மாதிரி தான் ஜாஷ் ஹேசல்வுட். See, ஜாஷ் ஹேசல்வுட் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா போன வருஷம் ஸ்டாட்ஸ் போட்டு பாரு, அப்போ ப்ரொடியூசர் போட்டு பாத்துவா என்ன ஸ்டாட்ஸ் பாரு. அது டெஸ்ட் மேட்ச்ல கிஜி பாரு, ஒரு ஃபார் ஓப்பனிங் bowler and for end bowler 8.7 record made brilliant. And 12 matches at 22 wickets. That means outstanding stuff. பாரு என்ன மாதிரி அப்படின்னா பாரு, ஜிகின்னு வருவான், இப்படி வரும். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து நீ ஃப்ரண்ட்லயும் போக முடியாது, பேக்லயும் போக முடியாது, கிச்சக்கு இது சுத்தியெல்லாம் ஆகணும். புரியுது? அண்ட் Bhuvi இன்னொரு சைட்ல zing zag. So the combination of Bhuvi and Josh Hazelwood was simply outstanding last year. அங்கதான் அந்த see more than individuals now, Ani, you have to look at pairs also. The combination of Bhunesh Kumar and Josh Hazelwood so fantastic. அது பிரேக் ஆயிடுச்சுனாலே for Duffy and Bhuvi to come back, no, it will be difficult. See, Bhuvi was a different bowler when he played for SRH, but he was a different bowler when he played for what you call RCB last year.
RCB they gave him the important. Hey, நீ தாண்டா பூவி எங்களுக்கு, நீ தாண்டா எல்லாம் அதான் கொடுத்தான், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். I think SRH also gave that equal importance. He was Bhuvinaala தான் 2016 IPL win பண்ணாங்க. இல்லடா லாஸ்ட் I கேம் would சொன்னா agree with that statement. Yeah. இல்லடா வாட் ஐ மீன் இஸ் SRH டிராப் பண்ணாங்கல, அதுக்கு சொல்ல வந்தேன். they dropped him, no they let him go, no SRH விட்டாங்களா அவனை. Yeah, the auction dynamics, Chika. Bhuvi went for 10.5 crores, Chika, and he came late. No, in the time la. I'm not RCB giving, had the money. I'm not saying no, but I'm just saying that Bhuvi was a brilliant buy by RCB last year. Bhuvi is still one of the best. See, I tell you very honestly, Yeah, but Bhuvi's best was in SRH. அது Bhuvi கிட்டே கேட்டீங்கன்னா அதான் Bhuvi's சொல்லுவேன். best was in SRH because that performance he played for India and he did very well for India. In all fairness, Bhuvi has been one of the best bowlers of T20 cricket for even in India. இப்போ கூட சொல்ல Bhuvi's performance for India has been brilliant. Let's be very very clear. Other people have forgotten. அவன் தூக்கி போட்டாங்க எங்கோ, போடா அப்படின்னு அக்கடா தூக்கி போட்டாங்க பாவம். Frankly, he didn't deserve it after 2022 World Cup. ஒரு பேட் மேட்ச் தான் இந்த செமிஃபைனல்ஸ்ல. செமிஃபைனல் எல்லாரும் ஒரு பேட் மேட்ச் தான். அது ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் தான் ஆஸ்திரேலியால அப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஜிங்சாக் போடுவான். பாகிஸ்தான் Even now I'll tell you, Chika, there is no new ball bowler like him. பாம்பாட்டி மாதிரி போடுவான். ஆடு பாம்பே பேட்ஸ்மேன், ஆடு பாம்பே தான் வந்தாலே பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. ஜிங்கிடாக்கு அப்படி ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுவான் பாம்பு. நாங்க சின்ன வயசு ஆச்சு, என்னோட எப்படா போலிங் பண்ண மச்சான், பாம்பு மாதிரி ஸ்விங் பண்றா மச்சான். நாங்க லீக் கிரிக்கெட் ஆடிச்சேன். நான் சொன்னேன் எங்களோட காலத்துல பாம்பு மாதிரி ஸ்விங் போவோம் அவுட் ஸ்விங், அப்படி ஸ்விங் இப்படி ஒரு இன் ஸ்விங். அதான் பாம்பு போலிங்னா அப்படிதான், பாம்பு மாதிரி போலிங் போடுவோம் அப்படின்னு. இப்படி ஜிங்கிசாக்குனாலே பாம்பாட்டி தான். Anyway, so out of 10, as is where is, how much will you give to RCB? நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்றது பார்த்து நீங்க தான் இப்ப நீங்க தான் லீட் இருக்கீங்க சார். நீங்க சொல்றதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சார். I think as a proper, if Josh Hazelwood is there, it's a 9.5 out of 10 team. I don't see any holes. Ana Hazelwood illama, I'll give it an 8.25, 8.5 team, Chika. I still believe on the batting firepower is very high. Yeah, I they are batting firepower. நீ சொன்ன மாதிரி என்னைக்குமே ஹையா இருந்திருக்கா நீ RCB கானி. bowling தான், that's what they beautifully picked last year. செமையா பிக் பண்ணாங்க last year, plug பண்ணிட்டாங்க for last year IPL auctionல. இன்னொரு they've done a good job in auction. It's unfortunate that Josh Hazelwood is more of an unfortunate injury தவிர்த்து வேற எதுவும் இல்லை, because they didn't have to make many but he'll be back for 2 weeks la he'll come back, so that is always but வந்து நீ சொன்ன மாதிரி திருப்பி வந்து ரஸ்டி நஸ்லேட் வந்து கிரிக்கெட் ஆடாம வந்து திருப்பி கரெக்டா இது பண்ணுள்ளது. தட் இஸ் வாட். இப்ப நீ பார்த்தனா 4 மேட்ச் ஆடிறாங்க 2 வீக்ஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் யாரு? SRH பிக் மேட்ச், சன்ரைஸ் ஹைதராபாத் பிக் மேட்ச் அவங்களுக்கு. அப்புறம் நீ பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓகே, பட் மும்பை 4 மேட்ச்ல 3 பிக் மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. 3 பிக் மேட்சஸ். என்ன பிக் மேட்ச் இல்லையா? ஐபிஎல் எல்லாம் எல்லாருமே பிக் மேட்ச் தான். என்ன புரியலையே. இல்லப்பா, நான் வந்து கம்பேர்ட் டு அதர் 3 சொல்றேன்ப்பா. சீக்கா, கம்பேர்ட் டு தி அதர் 3 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுல 2 டீம் சொல்றேன். யாரா இல்லன்னா அதான்டா SRH, CSK and RCB, மும்பை இந்தியன்ஸ் 3 பிக் மேட்சஸ் சொல்ல வரேன். I think every game is a big match, Chika, in an IPL. I'm not saying no. IPL எல்லா கேமும் big match தான், but I'm talking about 3 big teams. Okay, let's put it this way. Big teams. Mumbai Indians, CSK, SRH are big teams. That's what I meant. Every team in the IPL is a big team தான். ஆர்ஆர்களா குறைச்சலே கிடையாது, Chika. இவர் என்ன தத்துவம் பேசுறாரு பாருங்க. என்ன ஃபேக்ட் தான், Chika. நீங்க டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா இல்லன்னா யாரு இல்லைன்னாடா, எஸ் கிவ் இட் யூ. அது நீ மறக்காத. அங்க நீ ஆர்ஆர் பற்றி பேசிக்கலாம். நீ சொன்ன மாதிரி எல்லாமே பிக் மேட்ச் தான். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, அங்க ஒரு யங் பிரிகேட் ஆறாரு. அங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். சோ இவ இல்ல ஜாஷ் ஹேசல்வுட் அங்க அது இருக்கு உனக்கு. சோ ஐ அக்ரி வித் யூ. சோ ஆல் 4 big matches, 4 important matches, let's call it that way. 4 important matches, out of which 3 are big matches. Or 3 are big teams is the right word, rephrasing it. I don't agree with you. I think all teams are big teams. And okay, anyway, my rating for them is, with Josh Hazelwood, it's 9.5. Fully fit Josh Hazelwood and a fully fit team. Otherwise, without Josh Hazelwood, I'll go 8.25. Okay. What are the chances of top 4, Chika? They should make it, le? I think they should make it to the top 4. But Ani, let's be very honest. Ani, I don't want to talk about top 4 now. I'd like to analyze all the teams and say, then we will talk about top 4. Because this year, a lot of people have picked the teams very well. So, chance of top 4. Okay, you don't have to predict them to be at the top 4, but
வெரி We are குட். expecting them to be in the top 4. They were expecting to qualify the top 4. Let's put it this way. Obviously expected. Right? போன வருஷம் defending champions qualify ஆகணும் நம்பிக்கை நம்ம இல்லைங்க. And they have consistently qualified for the top 4. I'm not saying no. But top 4 predictions we'll do it towards the end after we analyze each and every match, every day. Okay, all right. Sorry, each and Guys. every team, every match. Not each and every team, every day. Okay, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Jiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.